பேதி மாத்திரை. இது எதுக்கு போன் பின்னாடி வச்சிருக்க? சில நேரங்கள்ல அவசரத்துக்கு தேவைப்படும்னு வாங்கி வைப்பேன். அவசரத்துக்கு தலைவலி மாத்திரை ஜுர மாத்திரை வாங்கி வைப்பாங்க கேள்விப்பட்டிருக்கேன். நீ என்ன பேதி மாத்திரை கையில வச்சிருக்க? இத பால்ல கலந்து அலங்கார அம்மாவுக்கு கொடுங்க. குடிச்சிட்டு துண்ட கணம் துணிய கணம்னு ஓடட்டும். ஓ, என்ன யோசிக்கிறீங்க? பாவம் ஸ்ரீஜா, அதிகமா பேசினதுக்கு இந்த தண்டனை கொஞ்சம் அதிகம்தான். அலங்காரம் அலங்கோலமா ஆயிடுவாங்க. பாவமா இருக்கு. என்ன அவங்க அசிங்கப்படுத்தும் போது உங்களுக்கு என்ன பார்த்தா பாவமா தெரியலையா? இப்போ நீங்க கலந்து குடுக்கறீங்களா இல்ல நான் குடுக்கவா? நீ கொடுத்தாதான் நம்ப மாட்டாங்களே, அதனால தானே என்ன கொடுக்க சொல்ற? எடுத்துக்கோங்க. ஏய், அங்க பாரு. இது அவங்க தாத்தா, அதாவது சுபத்ராவோட அப்பா. இது அவரோட மூத்த பையன். இது குழப்பமே இருக்க கூடாது, தாத்தாவோட மூத்த பையன். ஐயோ, இது இத தாத்தாவோட ரெண்டாவது பையனோட பொண்ணு. ஐயோ, அது நான் தான். இதுதான் நான், அவ்வளவுதான். இப்ப புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுதுக்கா, நல்லா புரிஞ்சுது. எனக்கு டவுட்டே இல்ல. திரும்ப டவுட் வராதுல்ல? வராது. போயிட்டு வா, போயிட்டு வா. புரிஞ்சிடுச்சான், எனக்கே புரியல, அவ புரிஞ்சிடுச்சுங்கறா. ஐயோ, உன் கையால கொடுத்த ஜூஸ நான் மறந்தே போயிட்டேன் பாரு. இதுல ஏதோ ஒண்ணுதான். இதுதானா? கரெக்டா எடுத்துட்டா? பேதி மாத்திரை கலந்த ஜூஸ் தான் குடிக்கிறாங்களா இல்லையா? இதுல எது பேதி மாத்திரை கலந்திருக்குன்னு தெரியலையே. நீ எடுத்துட்டு போப்பா. ஏய், இருப்பா இருப்பா இருப்பா, கொண்டா கொண்டா. இந்தாங்க மேடம். இப்ப போ, நீ போ. ஓகே மேடம். இந்தா. எனக்கு ஜூஸ் எல்லாம் வேண்டாம். ஏய், நான் குடிக்கும்போது அப்படியே உத்து அப்படியே கண்ணை உருட்டி பாத்துக்கிட்டு இருந்த, எனக்கு வயித்த வலிக்காதா? இத குடி. இல்ல அத்தை, எனக்கு ஜூஸ் எல்லாம் வேண்டாம். ஜூஸ் எல்லாம் குடிக்க மாட்டேன். குடி குடி சொல்றல, குடி குடி குடி. ஐயோ, இதுல ஒருவேளை பேதி மாத்திரை கலந்திருந்தா என்ன பண்றது? அட, என்ன பாத்துட்டு இருக்க? குடி. இல்ல இல்ல, குடி குடிங்கறல. போதும். அட, குடிங்கறல, குடி. ஃபுல்லா ஃபுல்லா குடிச்சு. நல்லா இன்னும் குடி. கொண்டா. சூப்பர். போ போப்பா, எல்லாம் நல்ல ஜூஸ் தானே. போ, போய் நல்ல தெம்பா ஓடி ஆடி வேலைய பாரு. இப்படி போறாங்க. அதெல்லாம் ரெடியா இருக்கு. ஓகே. அம்மா, இவங்க எங்க சொந்தக்காரங்க. எனக்கு சித்தி மறக்கங்க. வணக்கம். வணக்கம். நீங்க எல்லாம் கல்யாணத்துக்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷம். முதல்ல போய் சாப்பிடுங்க. சரிங்க. போய் சாப்பிடுங்க. சுபத்ரா, ஆ, இதெல்லாம் ஒரு மூஞ்சின்னு இவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கேன். இவ்வளவு நீளத்துக்கு கல்யாண கச்சேரினா அப்படியே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு கலக்க வேண்டாமா? பாட்டெல்லாம் போட்டுட்டு ஆடிக்கிட்டு. அதெல்லாம் இருக்கு பெரியம்மா. எங்க எங்க நான் பாடணும், கொஞ்சம் நான் நேரம் பாடணும், நான் பாடணும். சரி. பாடலாம். அத்தை, ஐயோ, தேவகி, அத்தை, வந்து பாடுறா. அப்பா வந்துட்டாரு அத்தை. இவர்தான் அப்பா. வணக்கம். வணக்கங்க. நான் இன்னைக்கு தான் இந்தியா வந்தேன். நேரா மண்டபத்துக்கு வந்துட்டேன். நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. ஆனா இந்த கல்யாணத்துல உங்களுக்கு விருப்பம் தானே? எந்த அப்செக்ஷனும் இல்லையே? என் பொண்ணு எல்லா விஷயத்தையும் சொன்னா. அவளுக்கு விஷால பிடிச்சிருக்கு. உங்க குடும்பத்தை பத்தியும் சொன்னா.
நானே தேடினாலும் இப்படி ஒரு குடும்பத்தை என் பொண்ணுக்கு அமைச்சு கொடுக்க முடியாது. எனக்கும் ரொம்ப சந்தோஷம். சந்தோஷங்க. மண்டபத்துல ஸ்ரீஜாவோட உறவுன்னு யாருமே இல்லாம எப்படி கல்யாணம் பண்றதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ராகவ், முகஜாட ஒண்ணும் இவர்தான் ஸ்ரீஜாவோட அப்பா. இவர் தங்குறதுக்கு ரூம் எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? நான் ஏற்பாடு பண்றேன். சம்பந்தி, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. சரிங்க. ஆமா சம்பந்தி, போங்க. சரி சம்பந்தி. போய் ரெஸ்ட் யாரு வாங்க. யாரு? ஐயோ, கொஞ்சம் இருங்க. ஏ சுபத்ரா, ஆ? யாரு இந்த ஆளு? ஸ்ரீஜாவோட அப்பா பெரியம்மா. அந்த ஆள் முகத்தை பார்த்தா ஒன்னும் சரியாவே தோணலையே. ஷோ, என்ன சொல்றீங்க நீங்க? ஆமா, அப்பா பொண்ணுனா மூஞ்சி பார்த்தா தெரியாது. என்னவோ போ. இது என்னமோ எனக்கு சரியா படல. என்னன்னு விசாரிச்சு வை. நல்லா இல்ல, இது நல்லதுக்கு இல்ல. என்னங்க, என்ன இப்படி பேசுறாங்க? அவங்க அப்படிதான், விடுங்க. விஷால், ஒரு நிமிஷம். என்ன இசை? நீங்க மேடையில ஏறி ஒரு பாட்டு பாடணும். அத நான் இல்ல பார்க்கணும். இல்ல இசை, ஆக்சுவலா என்னால இப்போ இங்க பாட முடியாது. உங்க நிலைமை எனக்கு புரியுது. ஆனா உங்க மைண்ட் கொஞ்சம் மாறும்ல விஷால். விஷால், எல்லாருக்குமே எல்லாமே கிடைச்சிராது. அத நான் அனுபவிச்சிருக்கேன். என்ன? ஐயோ, அது ஒண்ணும் இல்ல விஷால். அது எல்லாருக்குமே எல்லாம் கிடைச்சிராதுன்னா, இப்போ நீங்க பாடுறீங்க பாருங்க, இந்த திறமை, இத எல்லாராலையும் செய்ய முடியாது. அது ஆசிர்வதிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் வரும். எனக்காக ஒரு தடவை மேடை ஏறி பாட முடியுமா?